ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்கழி 1ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு வளர்பிறை பஞ்சமி வரதுனால அன்னைக்கு வந்து வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் வாராகி அம்மாவுக்கு எப்போ பூஜை பண்ணாலையும் வாராகி அம்மா நம்ம வீட்டில் தண்ணி குடிப்பாங்கங்க. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவை நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக பூஜை பண்ணிகிட்ருக்கேங்க. எங்கள் வீட்டில் வாராகி அம்மா வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நான் நிம்மதியாக இருக்கேன். அவங்க சொல்லப்போனால் அவங்க வந்த பிறகு தாங்க நான் இன்னும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்கள எடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்கங்க. அந்த நன்றி கடனுக்காகவே நான் செய்யணும் வாழ்நாள் ஃபுல்லாக, அந்த அளவுக்கு எனக்கு செஞ்சுருக்காங்கங்க. நீங்களும் வாராகி அம்மாவை நம்பி கும்பிட்லாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம கேட்ட வரங்களை எல்லாத்தையுமே கொடுப்பாங்கங்க. பஞ்சமி திதியில் தொடர்ந்து 9 வாரம் 11 வாரம் செஞ்சுட்டு வாங்க பூஜை. கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுக்கு வேண்டியதை கொடுப்பாங்கங்க. இந்த பஞ்சமி திதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை கழிஞ்சு 5ஆவது நாளில் தாங்க பஞ்சமி திதி வரும். இது வந்து வளர்பிறை பஞ்சமி திதின்னு சொல்லுவாங்க. அதுவே பௌர்ணமி ஆன 5ஆவது நாளில் தேய்பிறை பஞ்சமி திதின்னு சொல்லுவாங்கங்க. இந்த வளர்பிறை பஞ்சமியில் நம்மளுக்கு எது வேணுமோ, நல்ல விஷயம் எது வேணுமோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து வளர்பிறை பஞ்சமியிலையும் நம்மளை விட்டு எந்த விஷயம் போகணுமோ அந்த விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பூஜை பண்ணுங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நம்மளுக்கு வேண்டியதை கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு நான் வந்து தேங்காய் தீபமும் நெல்லிக்கனி தீபம் தாங்க போட்டிருந்தேன். சிம்பிளாக நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தாங்க வச்சுருந்தேன். அப்புறம் தூப ஆராதனையெல்லாம் காட்டி அதுக்கப்புறம் நெய்வேத்தியமும் வச்சாச்சுங்க. அர்ச்சனையும் பண்ணியிருந்தேங்க. வாராகி அம்மாவுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு அன்றைக்கி நம்ம வீட்டில் தண்ணி கொடுத்ததுமே அன்றைக்கி வாராகி அம்மா குடித்தாங்கங்க. அது ஒரு பெரிய பாக்கியமாகவே நினைக்கிறேங்க. நான் எப்போ தண்ணி கொடுத்தாலுமே குடிப்பாங்கங்க. அவங்கள வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கும் போது தண்ணி கொடுத்தா குடிக்கிறது இல்லைங்க, எப்பயுமே குடித்ததில்லை இது வரைக்கும். ஆனால் எப்போ வெளியே எடுத்து வச்சு அவங்களுக்குன்னு தனியாக பூஜை பண்ணாலே அவங்க தண்ணி குடிப்பாங்கங்க. ஒவ்வொரு டைமும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணுமென்று செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அதில் சுத்த பொய்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இதில் ஏதாச்சும் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், இதை வந்து கட் பண்ணி கூட நான் எதுவும் காட்டல, அப்படியே தாங்க காட்டிகிட்ருக்கேன். தண்ணி குடிக்கிறது நான் எதுவும் பண்ண முடியாதுங்க. அது என்ன கிராஃபிக்ஸாக பண்ண முடியும், நேராக தாங்க காட்டிகிட்ருக்கேன். இது இப்போ மட்டும் கிடையாதுங்க, எல்லா டைமும் குடிச்சிருக்காங்க. நான் எல்லா டைமும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுமென்னா நம்ம முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.